Chai with Chitra, Social Talk. இன்னும் ஒரு டைலாக் வந்து உங்களுக்கே தெரியும், லென்த்தியஸ்ட் டைலாக் அவர் பேசுனது சேரன் சிங்கிட்டுவன். ஆமாம், கதையொன்று சொல்லுங்களத்தான் சொல்லட்டுமா, அது அந்த அந்த டைலாக்கு அந்த சொல்லி முடித்தோன்னே பீம்சிங்கும் கேமராமேன் தனியாக போய் பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்டினேன், உங்கள் லிப் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது, இது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு. அது திருப்பி அந்த கதை இந்த வசனங்களை மலேசியாவில் பேசினேன், நிறைய இடத்துல பேசியிருக்கேன், மனோகராவே நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இதை வந்து செம்மொழி மாநாட்டில் பேசினேன். அங்கே செம்மொழி மாநாட்டில் வந்து பராசக்தி மனோகரா திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள்னு பேசினேன். அங்கே ஒருத்தர் சும்மா இருக்காமல் மைக்கை வாங்கி இதை வீடியோ எடுக்கிறாங்க, ஏன்னா சிஎம்க்கு கொடுக்கணும்ட்டு. இல்லை சார், நீங்கள் பேசுனது பார்த்தா என்னமோ கலைஞருக்கு சிவாஜி தான் பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருங்க சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. கலைஞருடைய தமிழ் அறிவை குறைச்சி பேசுகிறதுக்காக செம்மொழி மாநாட்டுக்கு வரல. கலைஞர் 47லேருந்து எழுதிட்டுருக்காரு. சிவாஜி கணேசன் நடிக்க வந்தது 52 தானே, ஆனால் அந்த 47லேருந்து 52 வரைக்கும் அவர் பல படங்களுக்கு புரட்சிகரமான டைலாக்லாம் எழுதியிருக்காரு. அதில் 2-3 டைலாக் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒடிந்த வாழானாலும் போதும் ஒரு வாள் கொடுங்கன்னு எழுதியிருக்காரு. அது என்ன ஆச்சரியக்குறிக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஆச்சரியக்குறி சற்று வளைந்தால் அது அருவாளாக மாறும். அது என்ன படம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாது, உங்கள் தவறு இல்லை சார். தமிழை சரியாக உச்சரித்து பேசிய ஒரே தமிழன், முதல் தமிழ் திரைவலன் சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு 55 பேர் வந்தாங்க. அவங்க தான் என்னை அப்படியே மலேசியாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கூட்டி போனது. அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ரிப்ரஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எந்த காலேஜில் சார் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னு. நான் எந்த காலேஜில் இல்லை, நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இப்படி பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கேன் நடிகத்தை பற்றி, இன்னும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். இந்த பேட்டி வந்து விசி ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, என்ன சார் விசி உங்களை பார்க்கணுங்கிறாரு, யூனிவர்சிட்டி பற்றி பேசியிருக்கீங்க. நான் போனேன். அங்கே உடனே உங்களை ப்ரொஃபஸர் தாண்டவன் வர சொன்னார் இருப்பாங்க. என்ன பிரதர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி பேசி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மோசம்னோ அப்படி நடக்குதோ அப்படி பேசலை, எனக்கு அட்மிஷன் கேட்குறேன் சிவாஜி பற்றி, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன். போட்டாச்சுங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்து வீசியே 10 கேண்டிடேட் தான் வருஷத்துக்கு போடுவாங்க, ஆனால் அவர் 11வது கேண்டிடேட்டை இவரை சேர்த்துக்கிறீங்க பாண்டாட்டும் அப்படின்னு. அப்படி தான் நான் சிவாஜி பற்றி பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். இல்லை பல இடையூறுகள் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓவர் கம் பண்ணி 2017 நான் டாக்டரேட் வாங்கினேன். ஸோ என்னுடைய 4 வயசுலேருந்து சிவாஜி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த எகிப்தில் அவார்டு வாங்கணுன்னு. கட்டபொம்மன் மட்டும் உங்களுக்கு எப்படின்னா, எனக்கு 7 வயசு ஆகும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த தெருக்கூத்தில் இருந்து அவர் கட்டபொம்மன் என் உடம்புக்குள்ளே போயிட்டார். அது மாதிரி எனக்கு 4 வயசில் சிவாஜி உள்ளே போயிட்டார். அதான் விஷயம் அப்படின்னு. இப்போவும் அண்ணா நகர் டவர் கிளப்பில் வாரம் வாரம் ஒரு சிவாஜி பாடலை பாடுவேன். அதை கேட்குறதுக்குன்னு கூட்டம் போடுவாங்க. இந்த வாரம் 2 பாடல் பாட வேண்டிய போச்சு. அன்பாலை தேடிய அறிவு செல்வம், அப்புறம் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்ன எதிரில் வந்தார். இது 2மே. அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பு விழியின் மீது நான் அணிபெறுவோரங்கம், அம்பு விழியின் மீது நான் அணிபெறுவோரங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். அது பாடினேன். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தால், வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால், அன்னம் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும், ஆடல் கலை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும், இன்னிசையை பாடங்கேட்க எண்ணி வரும் குயிலும், இயற்கை எல்லாம் அவள் வடிவின் இனிமையிலே துயிலும்,
வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தான். அருமை. பாவாடை தாவணி பாடினேன், இதெல்லாம் பாடினேன். அப்புறம் கண்ணதாசன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. சிங்கப்பூரில் கண்ணதாசனை பற்றியே தனியாக பாடினேன். எப்படி ட்ராவல் பண்ணார், திராவிட இயக்கத்துலேருந்து எப்படி சாதாரணமாக வந்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் அப்படியே பாட்டுக்களாவே விந்தியம் டிஆர் மாலியம் பாடுவார்ல, ஆமாம், அந்த பாட்டிலேருந்து அப்படியே பாடி அப்படியே வந்து சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கும் எப்படி மாறி மாறி எழுத ஆரம்பித்தார், அது எப்படிலாம் நடந்துச்சு சில விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லி சிங்கப்பூரில் எழுத்தாளர் கழகத்தில் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் அசோசியேஷன் இன் த வேர்ல்டு அதில் பாடினேன். அப்புறம் மலேசியாவில் கண்ணதாசனுக்குன்னு வாரியம் இருக்குது. அதில் வந்து ஒரு பணக்கார வீட்டில் தாலாட்டு பாட்டு எப்படி பாடுவாங்கன்னு இந்த பார்மகளை பாடல நீரோடும் வைகையிலே அது பாடினேன். இதே ஒரு ஏழை வீட்டுக்கு கண்ணதாசன் எப்படி எழுதினாருங்கிறத பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரில் இதெல்லாம் பாடினேன். இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே போனாலும் கண்ணதாசனை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுபோக கண்ணதாசனுடைய அவர் தானே சிவகங்கை சீமை படம் எடுத்தது. ஆமாம், இன்றைக்கி மருது பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிய வச்சது கண்ணதாசன். ஆமாம், அதைட்டு அவருக்கு நிறைய நஷ்டம். ரெண்டாவது இந்த படம் வந்து கட்டபொம்மனுக்கு போட்டியாக ஒரு வாரம் கேப்பில் வந்தது. ஏபி மேயப்ப செட்டியார் வந்து கட்டபொம்மனுடைய தொடர்ச்சி தான்ப்பா சிவகங்கை சீமை, 1 வீக் 1 மந்த் கழிச்சு ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்கல, கண்ணதாசன் கேட்கல. அந்த அந்த கண்ணதாசனுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிறது நான். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி, நாங்கள் மருதுபாண்டியர்கள் ஃபேமிலி. சிவாஜியை பற்றி ஆய்வு கட்டுரை எழுதுவதற்காக எந்தெந்த நூல்களெல்லாம் சிவாஜி சம்மந்தப்பட்ட நூல் படிச்சீங்க? சிவாஜி கணேசனை பற்றி முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு 25 நூல்கள், எங்கள் வாத்தியார் எம்ஜிஆர் வள்ளல் அப்படின்னு யாரோ நிறைய எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படித்தேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நண்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பி இல்லை, இது கண்டெம்பரரி இல்லை, அதுபோக கம்ப்ளீட் பண்ணவங்க தானே, அவரை பற்றி நிறையா படித்தேன். அப்புறம் அண்ணா வேறு சொன்னார், என் மார்லன் பிராண்டோ சற்று முயற்சித்தால் என் தம்பி சிவாஜி போட்டு நடிக்கலாம் அப்படின்னா, ஹூ இஸ் மார்லன் பிராண்டோ அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது. அவரை பற்றின புத்தகங்கள் படங்கள்லாம் பார்த்தேன். அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா போயிருந்தப்போ நயகரா ஆஃபீஸில் சிவாஜி இருந்த மேயராக ஒன் டே மேயராக இருந்த அந்த ஆஃபீஸ் பார்க்குறதுக்காகவே அங்கே போனேன். மற்றபடி அமெரிக்காவில் வேறு எங்கேயுமே போனேன். மீதி பூரா மார்லன் பிராண்டோ நடித்த படங்கள், அவருடைய டிக்ஷன் எப்படி, அவருடைய ப்ரொனவுன்சியேஷன் எப்படி, சார்ல்டன் ஹெஸ்டன் எப்படி பேசினார், ஆண்டனி ஸ்பீச்சு இவர் எப்படி கொடுத்தாரு, அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் சிவாஜி எதையுமே ப்ராக்டிஸ் எடுக்க எக்ஸ்டெம்போ அந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் படித்தேன். அப்புறம் நாடக உலகத்துலேருந்து தான் சிவாஜி வந்தார். அப்போ நாடக உலகத்தை பற்றி பம்மல் சம்பந்தமல்லியாருடைய புத்தகம், அவர் எழுதிய அத்தனை நாடகங்கள் உள்ள புத்தகம் கம்ப்ளீட்டாக படித்து முடித்தேன். பட் என்னுடைய நாடக அனுபவம்னு டி.கே. சண்முகம் எழுதினேன், அந்த புத்தகத்தை படித்தேன். அப்புறம் சிவாஜி கூடவே ட்ராவல் பண்ண வி.கே. ராமசாமி எழுதின புத்தகத்தை வாங்கி படித்தேன். ப்ளஸ் வந்து எம்.ஆர். ராதா அவர்கள் எழுதின புக் வாங்கி படித்தேன். ப்ளஸ் அரந்தே நாராயணன் எழுதின தமிழ் சினிமாவின் கதை. இந்த மாதிரி எல்லா புத்தகங்களையும் படிச்சுட்டு ஹாலிவுட் ஆக்டர்ஸுடைய பயோகிராஃபிஸ், நிறையா நடிகர்களோட பயோகிராஃபிலாம் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா ப்ரொஃபஷன், பப்ளிக், பர்சனல், இந்த 3 P'ஸ்மாங்க இங்கிலீஷில், இந்த 3 இணைஞ்சால் தான் மிகப்பெரிய ஆளாக வர முடியுங்கிறது உண்மை. அது சிவாஜிக்கு மட்டும்தான் பொருந்திருக்கு. இப்போ சார்ல்டன் ஹெஸ்டன்லாம் எழுதியிருக்கிறதான் படிச்சிங்கன்னா அந்த கல்ச்சர் படி அவங்க அம்மா எப்படிலாம் இருந்தாங்கன்னு சார்ல்டன் ஹெஸ்டனே எழுதியிருக்காரு. சார்லி சாப்ளின் வாழ்க்கை வேலை ரொம்ப மனசை தொட்டுச்சு. ட்ராஜடி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து நம்ம அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து டயலாக் இல்லாமல் நம்ம நினைக்க வச்சார பெரிய அளவர். இதெல்லாம் டஸ்டின் ஆஃப் மேன். இந்த வரலாறு அமெரிக்கன் கான்சுலேட்டில் போய் மெம்பர் ஆகி எல்லாம் படித்தேன். ப்ளஸ் மெத்தட் ஆக்டிங்கை தான் ஃபாலோ பண்ணார் மார்லன் பிராண்டோ. அப்படின்னா யார் அவருக்கு மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுத்தா? ஸ்டெல்லா ஆட்லர். இந்த ஸ்டெல்லா ஆட்லர் எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டானிஸ்லவ்ஸ்கியோட மெத்தட் ஆக்டிங். ஸ்டானிஸ்லவ்ஸ்கி கிட்ட யாராக இருந்தாலும் இல்லை, ஸ்ட்ராஸ்பர்க், மெய்ஸ்னர், செக்கவ், இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் சிவாஜி பற்றி நம்ம எழுதுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். ஆய்வுக்குன்னு எழுதும்போது எனக்கு
எழுத வரல. அது எப்படி எழுதுறதுனே தெரியல. இப்போ நான் போய் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல சார் ஆய்வுக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொன்னேன். 2 தீசிஸ் எடுத்து கொடுத்தாரு. இந்த மாடல் வந்து பார்த்துக்கிறேன், இது வச்சு இது மாடலில் எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து எப்படி பிரிக்கணும் செக்ஷனை அப்படின்னு பிரித்து அப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். 1500 பக்கம் எழுதி முடிச்சிட்டேன். கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க 1500 பக்கம்லாம் வந்து தீசிஸாக கொடுக்க முடியாதுங்க, 350 பக்கமாக ஆக்குங்க நாங்கள். ஸோ 350 பக்கமாக எல்லாத்தையும் தீசிஸ்க்கு சுருக்குனேன். அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல. இந்த நான் எழுதின இப்போ நான் வெளியிட்ட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்ததுலேருந்து அவருடைய குடும்பம், அவர் வீட்டில் பட்ட கஷ்டம், அவர் நாடக உலகத்துக்கு ஓடினது, அங்கேருந்து சினிமாவுக்கு ட்ராவல் பண்ணது, பராசக்தியில் ஏற்பட்ட தடங்கல்கள், பராசக்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அடுத்து அவர் மனோகரா வந்தது, இதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட். அந்த 54 தான் அவர் அந்த நாளுங்கிற படத்தில் நடிக்கிறாரு. அது வந்து அதில் மெய்யப்பிச்சிட்டியாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது வந்து கல்கத்தா விஸ்வநாதன் வச்சு அந்த நாளை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுற இடத்துல 80% எடுத்துட்டாங்க. வேணாம் நிப்பாட்டி வச்சுட்டு சிவாஜி கணேசன் வச்சு திருப்பி எடுப்போம்னு எடுத்ததெல்லாம் அவர் இவ்வளோ பெரிய ஒரு விருப்பம், விஷன். அந்த மாதிரி படங்கள் அப்புறம் பூரா படங்களையுமே பார்த்துட்டேன், கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு டயலாக் யார் லிரிக்ஸு, யார் கேமராமேன், அந்த மாதிரி விஷயங்கள், யார் ப்ரொடியூசர்ஸ், இதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அந்த படத்தை பற்றி வந்த விஷயங்கள். ஆனால் ரிசர்ச்னு சொல்லும்போது அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்க மெய்ப்பாட்டியல், நகைய அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இப்பால் 8 மெய்ப்பாடு என்பது சூத்திரம் 252 என்ன சொல்லியிருக்கோம், அந்த 8 சூத்திரமும் 4 பிரிஞ்சு 32 சுவைகளாக வருது. ஒரு மனிதன் சிரித்தா 4 வகை சிரிப்பான் அப்படின்லாம் தொல்காப்பியம் சொல்லியிருக்குது. 4 வகை தான். அந்த 4 வகையில் என்னென்ன 8 வகை சிரிச்சது, அது எந்தெந்த படத்தில் அவர் சிரிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா பூரா அப்படியே பொருந்தி வருது. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஆக்டர் ப்ரிப்பர்ஸ் பில்டிங் எ கேரக்டர் கிரியேட்டிங் எ ரோல் அப்படிங்கிற 3 புக்குகள் இருக்கார். இது நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பைபிள் மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே ஒரு நடிகருக்கு அவர் எழுதுறது வாய்ஸ். ஒரு நடிகனுக்கு முதல்ல குரல் கம்பீரமாக இருந்தால் தான் அப்படின்னு. இவர் குரல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் பருவத்தில் மகரக்கட்டு வரும்ல, இந்த மகரக்கட்டு வரும்போது நாடக குலத்தில் தான் இருந்தார். ஆமாம். அந்த சமயத்தில் யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா குரல் வந்து பெண் குரலாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் உட்காந்து குரலுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து தன்னுடைய நளினமான இருந்த குரலை யாருக்கும் தெரியாமல் சிம்ம குரலாக்கிட்டார். அப்போ வெளியே காட்டல. எப்படி சொல்கிறேன் கேட்டீங்கன்னா 12 வயசில் மனோகரா நாடகத்தில் நடிக்கிறார் பத்மாவதியா கொல்லங்கோட்டில். அந்த வாத்தியார் வந்து கிருஷ்ணபிள்ளை, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் தான் மனோகரா நடிச்சிருக்கார். எனக்கு உடம்பு சரியில்லைப்பா இன்றைக்கி நீ மனோகரா நடிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு வெள்ளித்தட்டு பரிசாக கிடச்சிது 12 வயசில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து பசி பொறுக்க முடியாமல் இரவு நேரத்தில் கிழங்குகளை தோண்டி சாப்பிட்டு அதை இட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல்நலம் நனைஞ்சி அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கூடவே நான் ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றேன். அதில் தான் வந்து 5 ஆண்டுகள் பிறகு இறந்துட்டான் நம்ம மகன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லிடுறாரு. காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு லீவு கிடச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா, காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நடிப்பில் பெரியாளாக வரேன்னு வாத்தியார் 2 பேரும் லீவு கட்டணம் கொடுத்துட்றாங்க. சிவாஜி கொடுக்கவே இல்லை. ஏன்னா 250 நடிகர்கள் அப்போ நடித்த நடிகர்கள் அத்தனை பேருடைய வசனங்களும் மனப்பாடம் அங்கே நடத்தின அத்தனை நாடகங்களையும் அவங்க என்னென்ன பேசினாங்களோ அது பூரா. நம்ம வந்து தெய்வமானில் எப்படி நடித்தார் அப்படின்னு 8 வயசுலேயே ஒரே நாடகத்தில் 4 வேடங்கள் போட்டிருக்கார் 8 வயசில். 2வது நாடக குலத்தில் பார்த்தீங்கன்னா கேவி சீனிவாசன், என்டி ராமராவ் குரல் கொடுத்தார் கர்ணனில். கேவி சீனிவாசன் காகாராசனும் ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. மேடையத்தில் யதார்த்தம் பொன்னிசாமி பிள்ளை ஒரு ஆசிரியர், பொன்னிசாமி படையாச்சின்னு வந்து, அப்புறம் கேடி சந்தானம் சிந்தனை செய் மனமே, இவங்கெல்லாம் அவங்க கொடுக்கல. ஆனால் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 10 டேஸ் தான் ஆச்சு நாடகத்தில் வந்து பாடங்கள்லாம் கழிச்சிட்டு. டிஆர் மகளிங்க ஒரு நாள் பார்த்துட்டு, அப்போ அவர் பெரிய ஆக்டர் இல்லை, இந்த பையன் புதுசாக சேர்ந்துருக்கான்ல, இவன் குரல் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பாட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே இவன்ட்டு ஏதோ விஷயம் சொல்லிட்டு 10வது நாள் ஸ்டேஜ் ஏறின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் தான். அந்த கன்னிமாடத்து சீதையா வர்றாரு. வாத்தியார் சொல்லி கொடுத்ததுக்கு மேலே ஒன்று இப்போ இடுப்பை ஒட்டி அந்த சடையை அப்படி தூக்கி போட்டாரா, அது வந்து கண் கலங்கிட்டாராங்க. ஒரு பொண்ணுச்சாம்படியாச்சு, இது நம்ம சொல்லித்தரவே இல்லையடா, இப்படி பண்ணுறாங்க. டேய் சாதிச்சுட்டாடா கணேஷ் அன்னித்தனம். அப்போ தான் இவருக்கு அதுலேருந்து இவருக்கு இது இல்லை. இவங்க அண்ணங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. அந்த செய்தி வந்த பிறகும் அவங்க விடலை. இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் பெல் அடித்தா அங்கே போய் நடிக்கணும். இதை தான் ராஜபாட்டு ரங்கத்துறையில் விசி குணான்ற சொல்லியிருப்பார் போலருக்கு. அவர் அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த சீனை கொண்டாட்டாங்க. அது மாதிரி ஜின்ஜினுக்கான் சின்ன கிளி அதெல்லாம் அதில் தானே. அந்த மாதிரி சிவாஜி வந்து வாழ்க்கையில் நடந்த சோகத்தெல்லாம் வாழ்ந்துட்டு நடித்த கணம். அப்போ அவர் கூட 34 வயசு எம்ஆர் ராதா அவங்களுக்கு. இவருக்கு 12 வயசு. தேடி வீட்டுக்கு வர்றாரு செங்கிலியாண்டபுரத்துக்கு வந்து. எம்ஆர் ராதா முதல் முறை சுற்றி காட்டுறாரு. மெட்ராஸை சுற்றி காட்டுறாரு. இது வேறு டிஆர் ராமச்சந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சிவாஜி 10 அடி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாரு. சினிமாவில் நடிக்கிறவர் அப்படின்னு ஷார்ட்டை கட் பண்ணால் டிஆர் ராமச்சந்திரன் நிறுத்திலாம் நம்ம பண்ணல முகனா நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு இருக்காரு. இதுதான் சிவாஜியுடைய. பல நடிகர்கள் தாங்கள் ஏற்று நடித்த பாத்திரங்களை விடுத்து ஏதாவது கிடைக்குமா நம்ம பொழைச்சிக்கணுமா அப்போ தான் நடிக்கணும். ஏன்னா இந்த ஆள் ஒரு ராட்சசன் நடிப்பில் அப்படின்னு ஏன் நாகேஸ்வரராவே சொல்லியிருக்காரு. 55 தமிழ் திரையுலகத்தில் நானும் என்டி ராமராவும் கம்ஃபர்டபுளாக ஏதோ கிடைச்ச படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். 55 ஒரு சுனாமி தாக்குச்சு பாருங்க எழுதியிருக்காரு நாகேஸ்வரன். தாக்குன பிறகு நானும் என்டி ராமராவும் கட்ரா பெட்டியை நம்ம ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், ஏதோ தெலுங்கில் படம் கொடுத்தா என்ன நடிச்சுட்டோம் அப்படின்னு நாங்கள் திரும்பிட்டோம். அப்படி எழுதுறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். அது நாகேஸ்வரன் இருந்துச்சு. அதாவது சிவாஜி மிகப்பெரிய திறமையாளர் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. அதை ஒத்துக்கிட்டு அப்படி வெளிப்படுத்துறது. அவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்த ஸ்டார். ஆமாம், பெரிய விஷயம். அவர் இவர் சின்ன வயசில் இவர் மாதிரியே ஆமாம் வந்தவர் தானே நாடகத்துலேருந்து. அவர் என்டி ராமராவ் தான் உங்களுக்கு டெப்டி கலெக்டர் ரேங்க் வரைக்கும் போய் நடிக்க வந்தவர். ஏன்னா சிவாஜி வந்து வெர்சடைல் பண்ணிட்டார். பட் அவார்டு கொடுக்கலன்னு இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் நம்மளாம் வருத்தப்படுறோம். பராசக்தியிலேயே அவ்வளோ அவார்டு கொடுக்கணும்னு நம்ம டாக்டர் பாரதி கண்ணன் கூட சொன்னார். அதான் உண்மை. என்ன கணேசா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குதே யானை அப்படின்னு இருக்காரு கலைஞர். என்னப்பா நான் என்ன மூணா காணா என்ன பண்ணுறது. இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது சிவாஜியை பற்றிய என்னென்ன விஷயங்கள் உங்களை மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது? ஒரு மனுஷன் இத்தனை வகையாக நடக்க முடியும். 2 கால் தானே இருக்குது. இந்த வியட்நாம் வீடு ஃபங்க்ஷனில் கூட